உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள். திமுக கூட்டணிக்குள் குழப்பம் ஏற்படுத்தும் வகையில் முயற்சியின்றி கருத்து தெரிவித்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா மீது திருமாவளவன் நடவடிக்கை எடுப்பார் என திமுக எம்பி ஆர் ராசா கூறியுள்ளார். குறுக்க யாரோ முதிர்ச்சியின்மை காரணமாக இப்படி பேசுவது கூட்டணி அறத்துக்கு சரியாக வராது. அதை திருமாவளவன் புரிந்து கொண்டிருக்கிறார். விரைவாக அவர் இதற்குரிய நடவடிக்கையை அந்த கட்சியிலேயே மேற்கொள்வார். இதை சிறுத்தைகளே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பது எனக்கு தெரியும். இந்த மாதிரியான குழப்பத்தை விளைவிக்கின்ற பாரதிய ஜனதா கட்சிக்கு துணை போகின்ற அல்லது துணை போகிறார்களோ, ஒரு குறுக்கு அரசியல் செய்கிறார்களோ, மதவாத அரசியலுக்கு தெரிந்தும் தெரியாமல் விலை போகிறார்களோ என்று எண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு கருத்தை சொல்லுவதை எழுச்சி தமிழர் திருமாவர்கள் ஏற்க மாட்டார். விரைவில் நடவடிக்கை எடுப்பார் என்ற நம்பிக்கை எனக்கு தனிப்பட்ட முறையிலும் இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் என்கின்ற அந்த நிலையும் இருக்கிறது. விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் தோழர் ரவிக்குமார் அவர்கள் பதிவிட்டிருக்கின்ற எக்ஸ் தள பதிவில் மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். மதவாத சக்தியான பிஜேபி தமிழ்நாட்டில் காலூன்றுவதற்கு முயற்சிக்கிறது. சமூக நீதியில் அக்கறை உள்ள, மதச்சார்பற்ற அரசு அமைய வேண்டும் என்பதில் அக்கறை உள்ள, அரசியல் சட்டம் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதில் பற்றுள்ள அனைத்து சக்திகளும் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்று அவர் எல்லா கட்சிகளுக்கும் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். மற்ற கட்சிகள் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்கின்ற அந்த நேரத்தில் அந்த கட்சிக்கு எதிராக கருத்து சொல்லியிருக்கின்ற அந்த கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் சொன்னீங்களே, அவரிடம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி விழிப்பாக இருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள்.